ஹாய் மக்களே, இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த நிறைய காரியங்களை தொடர்ந்து நம்ம தியானிச்சுட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கு இன்னொரு பெண்மணியை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறுல இருக்கிற பெண்கள் ஒவ்வொருவரையாக நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம ஆல்ரெடி யாரெல்லாம் பார்த்துருக்கோம், லேயாளை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம தாமாரை குறித்து பார்த்தோம். அண்ட் இன்றைக்கு மூன்றாவதாக இன்னொரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். இவங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ங்க. ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேர் பைபிளில் கிட்டத்தட்ட 100 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போனா இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பரிசுத்தவாட்டியா, இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்களா, அதனால தான் அவங்க பேர் 100 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் என்ன காரியத்துக்காக, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, அது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். ஸோ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல அடுத்தது நம்ம பார்க்க போகிற பெண்ணுடைய பேர் ராகாப். இந்த ராகாப் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் யோசுவா 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போக வேண்டும். அப்படி போனீங்க அப்படின்னா நம்மளால ஒரு காரியத்தை பார்க்க முடியும். எரிகோவை வேவு பார்ப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வேவுக்காரர்களை அனுப்புறாங்க. இந்த வேவுக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ராகாவுடைய வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்போ அந்த மறைச்சு வைக்கிறாங்க. அந்த டைம்ல இந்த ஊருக்குள்ள இந்த வேவுக்காரங்க வந்துட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் புத்திரரின் வேவுக்காரர்கள் இங்க வந்துட்டாங்க அப்படின்றது ராஜாக்கு அறிவிக்கப்படுது. அப்ப ராஜாவுடைய ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கேள்விப்படுறாங்க, இந்த மாதிரி ராகாவுடைய வீட்டு வழியா தான் போனாங்க, அதனால மேபி அங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு கேள்விப்பட்டப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ராகா படத்துல கேட்கிறாங்க, இந்த மாதிரி அந்த வேவுக்காரர்களை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ராகா ரொம்ப தைரியமா சொல்றாங்க, ஆமா இந்த வழியா தான் வந்தாங்க, ஆனா இப்படி மலை பக்கமா போயிட்டாங்க, எங்க வீட்டுலலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமா சொல்றத பார்க்கிறோம். அவங்களுடைய எதிரி நாட்டு வேவுக்காரர்களை பதுக்கி வைக்கிறதுன்றது ஒரு பெரிய தேச குற்றம் இல்லையா? ஆனா இவங்க ஏன் அதை செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, யோசுவா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லும் போது, எங்க இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விக்ட்ரி, இந்த ஜெயம் உங்களுக்கு தான் வரப்போகுது, ஏன்னா அவங்க ஆண்டவர் தான் ஜீவனுள்ள தேவன், எப்படி இருந்தாலும் நீங்க எங்களை ஜெயிச்சிருவீங்க, அதனால நீங்க ஏன் அப்படின்னா நீங்க வணங்குற தேவன் தான் என்னது, உண்மையுள்ள தேவன், உயர வானத்திலும் கீழே பூமியிலும் நீங்க வணங்குற ஆண்டவர் தான் உண்மையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி யெகோவா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார் அப்படின்ற சங்கதிகளாக அவங்க கேள்விப்பட்டது நிமித்தம் இவங்களுக்குள்ள ஜீவனுள்ள தேவன் இவர் தான் அப்படின்ற ஒரு நிச்சயம் அவங்க இருதயத்தில் வந்துருச்சு. அந்த நிச்சயம் அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. அந்த தைரியத்தை நிமித்தம் அவங்க தைரியமா என்ன பண்றாங்க, அந்த ராஜா அனுப்பின ஆட்கள் இடத்துல ஒரு பொய் சொல்லி இவங்க மீட்டுக் கொள்றாங்க. ஆனா இதுக்கு இன்றைக்கு ஒரு ஃபேவர் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதை அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல, இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பும்படிக்கு எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். ஸோ அவங்க இன் ரிட்டன் என்ன ஃபேவர் எதிர்பார்க்குறாங்க, என் ஃபேமிலியை நீங்கள் உள்ள இன்வைட் பண்ணி எங்களுடைய தேசத்தை பற்றி கொள்ளும் போது நீங்கள் எப்படி தான் எல்லாரையும் கொல்ல போறீங்க, ஆனால் எங்களை மட்டும், என்னையும் என் குடும்பத்தையும் என் சகோதரர்கள் இவங்களை அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸை வாங்கிக்கிறாங்க. அதன் நிமித்தம் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்கள், பெண்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் சாகும்போது கூட ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்ற அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக தைரியமாய் நின்ற அந்த கரேஜை ஆண்டவர் ரிவார்ட் பண்ணி இந்த ராகாப்பையும் அவள் குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவங்க ஒரு வேசி அப்படின்ற அந்த ஒரு டேகை நம்ம பார்த்தாலும்
அவங்களுக்குள்ள அவங்க இருதயத்தில் எப்படியாவது இந்த தேவனை அறிஞ்சு கொள்ளணும். அதாவது அவங்களுக்குள்ள இருந்த அந்த வில்லிங் ஹார்ட், அதாவது தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா இவர் ஜீவனுள்ள தேவன், இவர் தான் ஜீவனுள்ள தேவன் அப்படின்ற நிச்சயம் அவங்க இருதயத்துக்குள்ள வந்தோடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வந்துருச்சு. எப்படியாவது அந்த சூழ்நிலைமையிலிருந்து நம்ம மாறணும், இப்படியே நம்ம இருக்கக்கூடாது, இப்படியே ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடாது அப்படின்ற ஒரு ஞானம் அவங்க இருதயத்துக்குள்ள வெளிப்பட்டது. எப்போ ரட்சிப்பு அப்படின்ற ஒரு விதை அவங்க இருதயத்தில் விழுந்ததோ, அவங்க வந்து தேவனை குறித்து கேள்விப்பட்ட நாள்ல இருந்தே அவங்க இருதயத்தில் விதை இருந்திருக்குது, அந்த ரட்சிப்பின் விதை. அது சரியான நேரத்தில் அது வந்து அழகாக வந்து துளிர் விட்டு அவங்க குடும்பத்தை காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. எப்படி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து பண்ணின அந்த ப்ராமிஸ் நிமித்தம் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் அழகாக ஆண்டவர் வந்து காப்பாற்றாரு. அது நிமித்தமாக நம்ம பார்க்கிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, எரிகோவை வேறு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள் யாவையும், அதாவது அவளுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், அவளுடைய பொருட்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும், அவளுடைய ஆடு மாடுகள், அவளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாவற்றையும் உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவில் குடியிருக்கிறாள். பாருங்களேன், எவ்வளோ பெரிய பாக்கியம்ல. அவங்க வந்து ஒரு புறஜாதி ஸ்திரீயா இருக்காங்க. அதுலேயும் அவங்களுடைய இந்த சொசைட்டல் ஸ்டேட்டஸ்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒரு வேசி அப்படின்ற ஒரு காரியத்தில் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளில் வந்து இப்படிப்பட்ட பாவங்கள், அதாவது வேசித்தன பாவங்கள்லாம் செஞ்சால் அவங்க என்ன பண்ணணும், வேதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கல்லெறிந்தே கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்ற இந்த பெண்ணுடைய அந்த துணிச்சலை ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல கனப்படுத்தி அதனால தான் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, இஸ்ரவேலின் நடுவில் கூடியிருக்கிறாள். அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு போர்ஷன், அவங்களுக்குன்னு ஒரு பங்கை வந்து இஸ்ரவேல் கோத்திரத்துல வந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு மத்தியில அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம யூதா கோத்திரத்துல அவங்க திருமணம், யூதா குடும்பத்துல, அந்த குடும்பத்துல இவங்க வந்து திருமணம் பண்ணி போகிற அளவுக்கு ஒரு கிருபையை ஆண்டவர் வந்து கொடுக்கறத அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தம் அவங்க யாரை திருமணம் பண்ணிக்கிறாங்க, சல்மோனை திருமணம் செய்து போவாஸ், அதாவது ரூத்துடைய கணவர் இருக்கிறார்ல போவாஸ், அவரை பெற்றெடுக்கிற கிருபையை ஆண்டவர் வந்து கொடுக்கிறாரு. நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்கிற தேவன். இந்த வார்த்தை வந்து 100% ராகாப்புடைய வாழ்க்கையில அப்படியே நிரூபணம் ஆகிறத பார்க்கிறோம் இல்லையா. ஒரு வேசின்ற டேக்ல ஒரு புறஜாதி தேசத்துல, ஒரு பாகாலை வழிபடுகிற ஒரு தேசத்துல இருந்த இந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை பாராட்டுறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இருதயம் அவங்க முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவனை நம்பினாங்க, தேவனை நேசிச்சாங்க. அதை ஆண்டவர் தக்க சமயத்துல கனப்படுத்தினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்மளுடைய ஹார்ட் வில்லிங்கா இருந்தது, நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவனை வணங்கினோம் அப்படின்னா நம்மையும் ரட்சிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி தைரியத்தை பாராட்டி ஆண்டவர் அவங்க குடும்பத்தை தலைக்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கணவனை பிள்ளை செல்வத்தை ஆண்டவர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். வேதத்துல கரேஜா இருக்கிற, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன் இல்லையா, வேதத்துல வந்து தைரியமா இருக்கிற பெண்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட் வந்து நல்ல குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் வந்து ரிவார்ட் பண்றதை பார்க்கிறோம். இங்க ராகாவுக்கும் ஆண்டவர் தான் பண்றாரு, ஒரு நல்ல கணவரை கொடுக்கிறாரு. நல்ல ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்துல யூதா வம்சத்துல இருக்கிற ஒரு மனிதனை வந்து ஆண்டவர் வந்து கொடுக்கிறாரு. அது நிமித்தமாக அவங்க 2 பேருக்கும் வந்து போவாஸ் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வெல் டிசிப்ளின் மேனை வந்து அவங்க வந்து அழகா வளர்க்குறாங்க. அப்ப பார்க்கும்போது ஒரு கன்வென்ஷனல் மாம் அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இல்லை இல்லையா. அவங்களுடைய பாஸ்ட்ல அவ்வளோ கரைகள் இருந்தது, சரீர பிரகாரமாகவும் சரி, அவங்க வந்து இருதயத்திலையும் அவங்களுக்கு நிறைய ட்ராமாஸ் இருந்தது. ஏன்னா ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்னும் போது சரீர பிரகாரமும் எவ்வளோ காயங்கள், அதாவது பணத்துக்காகவும் இதுக்காகவும் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய சரீரத்தையும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து விற்று இருக்கிறாங்க இல்லையா. அது பத்தாதுன்னா அந்த தேசத்துல இருந்தவங்க அவங்களை எப்படி பார்த்துருப்பாங்க, அவங்கள சுற்றி இருந்தவங்க அவங்களை எப்படி பார்த்துருப்பாங்க. ரொம்ப
கடினமான ஒரு காரியம். ஸோ அதிலிருந்து அவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு குடும்ப வாழ்க்கையை அவங்க வந்து நடத்தும் போது எவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அது எல்லாவற்றையும் மாற்றி இப்போ நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இந்த உலகம் அவங்களுக்கு வந்து பழைய உடன்படிக்கையில் வந்து என்ன டேக்லைன் கொடுத்துருந்தது, வேசி அப்படின்னு கொடுத்துருந்தது. எந்த இடத்துல நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தாலும் வேசின்னு இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அந்த டேகை மாற்றிட்டு என்ன கொடுக்குறாரு, அது கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல வரும்போது அவங்க கிறிஸ்துவுக்கு ஒரு கிரேட் கிராண்ட் மதர் ஆயிடுறாங்க, ஒரு பாட்டி ஸ்தானத்தில் வந்துடுறாங்க. அப்படி ஆண்டவர் வந்து அவங்களுடைய டேகையே மாற்றுறதை பார்க்கிறோம் இல்லையா? இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அவங்க வந்து ஏன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய பாஸ்ட், அவங்களுடைய அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் அவங்களுடைய ஃபியூச்சரை அஃபெக்ட் பண்ண விடல. அவங்க இஸ்ரவேல் வேவுக்காரர்கள் தேசத்துக்குள்ள நுழைந்த போது அவங்க ஒரு வேசி தான். அவங்களால ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. ஷீ இஸ் வெரி வீக். ஆனா அவங்க அந்த நேரத்துல தேவனுக்காக வைராக்கியமா நிற்க வேண்டும் அப்படின்ற ஒரு டெசிஷன் அவங்க எடுத்து ஒரு தைரியமான ஒரு முடிவு அந்த இடத்துல எடுத்தாங்க. அந்த தைரியத்தை ஆண்டவர் கனப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நாளில் கூட இந்த உலகம் உங்களுக்கு நிறைய டேக்ஸை கொடுக்கலாம். உங்கள் கேரக்டரை வந்து அசிங்கப்படுத்தி நிறைய டேக்ஸை கொடுக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு கேரக்டர் தான் அசாசினேட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தில் இடத்தை கொடுங்க. ஆண்டவரை முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நேசிங்க. இந்த ராகாபை போல நேசிச்சு ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக நில்லுங்க. ஒருவேளை உங்கள் சூழ்நிலை வந்து அப்படியே ராகாப்போட சுச்சுவேஷனை போல இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு சரீரப்பிரகாரமான தவறை செய்த ஒரு கில்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்றைய ரட்சணினால் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்க. உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன். பாருங்களேன், ராகாப்புடைய வாழ்க்கையில் இரக்கமும் தயவும் அவங்க பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அவங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் ரட்சித்தார், எல்லாவற்றையும் காப்பாற்றினார். அவங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தினார், நல்ல கணவனை கொடுத்தார், நல்ல ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தாரு, நல்ல சந்ததியை ஆண்டவர் கொடுத்தாரு, ஒரு நல்ல ஒரு பெயரை அவங்களுக்கு கொடுத்தார், நல்ல சொசைட்டல் ஸ்டேட்டஸ் ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் கூட உங்க பாஸ்ட்ல நீங்க நிறைய தவறுகள் செய்திருக்கலாம். உங்க சரீர பிரகாரமா, உங்க இருதய பிரகாரமா, இல்லை நீங்க வந்து இந்த உலகம் உங்களுக்கு நீங்கள் தவறே செய்யாமல் நிறைய டேக்ஸை இந்த ராகாவுக்கு வேசி என்ற டேகை வந்து பழைய ஏற்பாட்டில் எல்லா இடத்துலையும் பார்க்கறது போல் உங்களுக்கும் ஏதாவது ஒரு டேகை கொடுத்து உங்களை எல்லா இடத்துலையும் காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் உங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. தைரியமாய் ஆண்டவருக்காக நில்லுங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் ஆண்டவருக்காக எடுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தாமல் அதுக்கான ரிவார்டை ஆண்டவர் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் தர அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கு ஒரு கரேஜியஸ் விமனை பற்றி நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த ராகாப்புடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு பெண்மணியை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தொடர்ந்து நிறைய காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் இன் அவர் சேனல். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ அண்ட் பை.